ரொம்பவே மொறுமொறுப்பான கோபி 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்கிறது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான், ஈஸியாக செஞ்சிடலாம். நான் ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து சின்ன சின்ன பூக்களாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய பெரிய துண்டுகளாக இல்லாமல் சின்ன சின்னதாக இருந்ததுன்னா ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். இது முங்குற அளவுக்கு சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு தடவை கழுவி எடுத்து தனியாக வச்சிடலாம். அப்புறம் இது பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தில் பாதி எடுத்து அதோட சாறை பிழிஞ்சு சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறை எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டலாம். நீங்கள் வந்து மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் கழுவி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்துறேன். தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஃபஸ்ட்டு வந்து கழுவின காலிஃப்ளவரை சேர்த்துட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுடலாம். நல்லா பெரட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான் தண்ணி சேர்க்குறேன். நான் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இந்த தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பெசரிக்கோங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம பொரிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம். சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு காலிஃப்ளவர் துண்டுகளாக தனித்தனியாக இப்படி போடுங்க. ஸ்டவ்வை நல்லா கொஞ்சம் மிதமான தீயிலேயே வச்சு இதை பொரிச்சு எடுக்கணும். போட்டதும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். ஒரு 30 செகண்டுக்கு அப்புறமா மெதுவாக வந்து அதை அப்படியே திருப்பி விட ஆரம்பிக்கலாம். மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். நீங்கள் சில்லி பவுடருக்கு பதிலாக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னுமே கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்ல மொறுன்னு வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரே டயத்தில் நிறைய காலிஃப்ளவரை போட்டுறாதீங்க, அப்புறம் வந்து அது ஃபுல்லாக எண்ணெய் சுற்றிட்டு கிறிஸ்பியாக வராது. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கிறது தெரியுது. இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம மசாலாவில் பெரட்டி வச்சுருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்கள் கரெக்டான அளவு தண்ணி தெளித்து இதை பெசரி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே கிறிஸ்பியான சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் உப்பு தேவையான அளவு. இது கூட 1/2 கப் அளவு மோர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நான் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த சிக்கனை வந்து மினிமம் 2 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம மேரினேட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பெஸ்ட்டு வந்து நைட் ஃபுல்லாக மேரினேட் பண்ணுறது. நான் நைட் ஃபுல்லாக மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ண அந்த மசாலா இருக்கு இல்லையா, அது எக்ஸஸாக இருக்குது. இதை வந்து தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை வந்து நம்ம கோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து கலந்து வச்சிடலாம். இன்னொரு பவுலில் 3/4 கப் மைதா மாவு, உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக இந்த மிக்ஸ்டு ஹர்ப் சேர்க்குறேன். இது இல்லாட்டினாலும் பரவாயில்ல. இது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம கோட் பண்ணுறதுக்கான மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாவில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க.
நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா நிறைய நல்ல மாவு வந்து நல்லா அந்த சிக்கனோட ஒட்டிக்கும். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ண அந்த மசாலா எக்ஸ்ட்ரா உள்ளதை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதில் நல்லா டிப் பண்ணிட்டு மறுபடியும் இந்த மாவில் லேசாக அப்படியே கோட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள ஃப்ளவர்லாம் அப்படி லேசாக அசைச்சிங்கன்னா அதெல்லாம் உதிர்ந்துடும். இந்த மாதிரியே நம்ம எல்லா சிக்கனையும் கோட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது தடவை கோட் பண்ணுறது லேசாக பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு தடவை மட்டும் நல்லா அழுத்தி கோட் பண்ணிக்கோங்க. எல்லா சிக்கன் பீஸும் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு கோட் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கோட் ஆகிருக்கணும் ஃபுல்லாக. இப்போ ஆயிலை வந்து மிதமான தீயில சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து சிக்கன் பீஸஸை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இது ஃபுல்லாகவே வந்து மிதமான தீயிலே வச்சு நல்லா ஒரு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக ஆகுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா எண்ணெயும் ரொம்ப இழுக்காது, சிக்கன் வந்து நம்மளுக்கு ட்ரையாக இருக்கும், அட் த சேம் டைம் நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, ஒரே டயத்தில் நிறைய சிக்கன் போட்டுறாதீங்க. ஒரு 5-6 பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. அவ்வளோதான், ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப சுவையான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, ஒரு நல்ல பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அது கூட சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, ஒரு 3 பல்லு பூண்டு பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக புதினா இலை, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை வந்து நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சமையல் சோடா. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கலந்துக்கணும். இந்த வெங்காயம்லாம் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டி இருந்ததுன்னா அது நல்லா பிரித்து விட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து லேசாக அப்படியே பிசறணும். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்தி பிசையாமல் அப்படியே லேசாக வந்து இந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் பிசையணும். தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும். மாவு பிசைகிறது ரொம்ப முக்கியம். பக்கோடாக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும், அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். அதே சமயம் மாவு வந்து தனியாக அந்த காஞ்ச மாவு வந்து அடியிலலாம் இருக்கக்கூடாது, மாவெல்லாம் ஒட்டி இருக்கணும். இந்த மாதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இப்போது இந்த பக்கோடாவை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடாயிடுச்சு. கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படியே உதுத்து விடணும். ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உதுத்து விடுங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சு இது நல்லா திருப்பி போட்டு இந்த சலசலப்பு சத்தம் கொஞ்சம் அடங்கினதுமே எடுத்துடணும். ரொம்ப நேரம் இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்னு சொல்லி ரொம்ப நேரம் எண்ணெயிலேயே வச்சிட்டிங்கன்னா கலர் வந்து ரொம்ப டார்க்காயிடும், சாப்பிட்றதுக்கும் கசப்பாக இருக்கும். அதனால இந்த மாதிரி எண்ணெயோட சலசலப்பு சத்தம் வந்து நம்ம போட்டும்போது இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு. கலரும் வந்து லைட் கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துடலாம். இதே மாதிரியே வந்து நம்ம மீதி உள்ள மாவையும் பக்கோடாவாக போட்டு எடுத்துடணும். ஒரே சமயத்தில் நிறைய போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க. நிறைய போட்டிங்கன்னா எண்ணெய் சுற்றிட்டு பக்கோடா வந்து கிறிஸ்பியாக இல்லாமல் ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி இருக்கும். அடுத்த பேட்ச் போட்டிருக்கேன், இதையும் வந்து நல்லா மிதமான தீயில நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு நீங்கள் தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ மொறுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். நான் ஒரே ஒரு பக்கோடா சாப்பிட்டு பார்க்குறேன், அவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்கள் மாவு கரெக்டாக பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.